இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நீட் தேர்வு ரத்து குறித்து சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் வலியுறுத்தல். கார்கில் வெற்றி தினம், போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஆளுநர், முதல்வர், ராணுவ வீரர்கள் மரியாதை. போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். நீட் தேர்வு ரத்து குறித்து உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், முதல்வருக்கு நாஜிம் வலியுறுத்தல். நாட்டின் தலைநகர் டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நடத்தியதாக கூறப்படும் நடவடிக்கைக்கு பல்வேறு மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக சட்டப்பேரவையை கூட்டி நீட் தேர்வு ரத்து தொடர்பாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என புதுச்சேரி மாநில திமுக சட்டப்பேரவை குழு தலைவர் நாஜிம் வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், புதுச்சேரி தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை சட்டப்பேரவை கூட்டப்படவில்லை என்றும், சபாநாயகர் தேர்வு நடைபெறவில்லை என்றும், அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் முழுமையாக ஒதுக்கப்படாத நிலை நீடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நடத்தியதாக கூறப்படும் நடவடிக்கை நாடு முழுவதும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். எனவே முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக சட்டப்பேரவையை கூட்டி நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தீர்மானத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான கோப்பு துணைநிலை ஆளுநரிடம் அனுப்பப்பட்டும் அதற்கு ஒப்புதல் வழங்கப்படாமல் இருந்ததால் அது சட்டப்படி ஏற்க முடியாதது என்றும், இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் கலைத்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவித்தால் அவருக்கு ஆதரவாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை நிற்க தயாராக உள்ளனர் என்றும் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இருந்து துவங்கிய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஓடிய அனைவருக்கும் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. 27வது கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அப்போதைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இதனால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் கடுமையான போர் மூண்டது. கார்கில் பகுதியை மீட்க விஜய் நடவடிக்கை என்கிற பெயரில் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவம் விரட்டியடித்தது. இந்திய படைக்கும் பாகிஸ்தான் படைக்கும் இடையில் நிகழ்ந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வென்றது. இந்த போர் காரணமாக நூற்றுக்கணக்கான இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த போரில் வென்றதை நினைவுகூரும் விதமாகவும், போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களை நினைவுகூரும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று 27வது கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை DGP உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், முப்படையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி பிரதான கடற்கரையில் மதுபோதையில் குளித்த சுற்றுலா பயணிகள் 2 ராட்சத அலையில் சிக்கிய நிலையில் காவல்துறை, லைஃப் கார்டுகள் இணைந்து உயிருடன் மீட்டனர். சரியான நேரத்தில் மீட்கப்பட்டதால் இருவரும் பிழைத்த நிலையில் அருகில் இருந்த மக்கள் காவல்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்தனர். சென்னையை சேர்ந்த 2 சுற்றுலாவிற்காக புதுச்சேரி வந்திருந்தனர். அவர்கள் 2 புதுச்சேரி பிரதான கடற்கரைக்கு மது அருந்திவிட்டு சென்றுள்ளனர்.
அப்பொழுது கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை மீறி அவர்கள் கடலுக்குள் இறங்கியுள்ளனர். கடலில் அலை சீற்றம் அதிகமாக இருந்ததால் சிறிது நேரத்தில் அந்த நபர் ராட்சத அலையில் சிக்கி தத்தளிக்க தொடங்கினார். இதை கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படை வீரர்கள், பெரியகடை காவல் நிலைய போலீசார் மற்றும் லைஃப் கார்டுகளான ரமேஷ், சுந்தர் ஆகியோர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் விரைந்து கடலுக்குள் சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுற்றுலா பயணியை பாதுகாப்பாக கரைக்கு மீட்டு வந்தனர். பின்னர் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு உடல்நிலை சீராக இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவத்தால் புதுச்சேரி கடற்கரையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. துரிதமாக செயல்பட்டு சுற்றுலா பயணியின் உயிரை காப்பாற்றிய கடலோர காவல்படை, காவல்துறையினர் மற்றும் லைஃப் கார்டுகளின் பணியை அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாராட்டினர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மது அருந்துவிட்டு விதிகளை மீறி கடலில் குளிப்பதால் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்களை தவிர்க்க வேண்டும் என காவல்துறை தெரிவிக்கின்றனர். காரைக்காலில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் குறைகளை தெரிவித்து தீர்வு பெறலாம். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெச். காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் மன்றம் நிகழ்வில் பொதுமக்கள் தங்களது குறைகள் மற்றும் புகார்களை நேரடியாக தெரிவித்து உரிய தீர்வு பெறலாம் என காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெச் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனைத்து காவல் நிலையங்களிலும் காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்கிற பெயரில் மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெச் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாக கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் திருநள்ளாறு, நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், வர்த்தகர்கள், சமூக அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். மக்கள் மன்றத்தில் பெறப்பட்ட புகார்களில் பணம் பெற்று மோசடி செய்தல், குடும்ப தகராறு, தெருநாய்கள் தொல்லை உள்ளிட்ட பிரச்சினைகள் அதிக அளவில் இடம்பெற்றன. ஒவ்வொரு புகாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடியாக அனுப்பி வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் திருநள்ளாற்றில் ஆதீனம் சார்பில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள புதிய திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவை சீர்குலைக்கும் வகையில் சில அமைப்புகள் போராட்டம் அறிவித்துள்ளதாகவும், விழா அமைதியான முறையில் நடைபெற காவல்துறை உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெச், மக்கள் மன்றத்தில் பெறப்படும் ஒவ்வொரு புகாரும் உரிய அதிகாரிகள் அடங்கிய குழுவின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் புகார்களுக்கு விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பொதுமக்கள் இந்த மக்கள் மன்றத்தை பயன்படுத்தி தங்களது குறைகளை தயக்கமின்றி தெரிவிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் துவக்கி வைத்தார். அம்மா அறக்கட்டளை சார்பில் இலவச மெகா வேலைவாய்ப்பு முகாம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அம்மா அறக்கட்டளை தலைவரும் அதிமுக மருத்துவர் அணி செயலாளருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து பணியாணையை வழங்கினார். இந்த இலவச வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, பிடெக், எம்டெக், MCA மற்றும் அனைத்து பட்டதாரிகள் என தகுதி உடையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தங்களுக்கு தகுதியுடைய இளைஞர்களை நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். ஜீவா நகர் மக்களின் நீண்ட நாள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு. லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி MLA ஜோ சார்லஸ் மார்ட்டின் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்காலில் இருந்து வீசும் கடுமையான துர்நாற்றம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இப்பிரச்சினை குறித்து அப்பகுதி பொதுமக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்ட்டினிடம் நேரில் சென்று புகார் மனு அளித்து இதற்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட MLA ஜோ சார்லஸ் மார்ட்டின் துரிதமாக செயல்பட்டு ஜீவா நகர் பெரிய வாய்க்கால் பகுதியில் கழிவுநீரை சுத்திகரிக்கும் மற்றும் துர்நாற்றத்தை போக்கும் நவீன நுண்ணுயிர் பாக்டீரியா இயந்திரம் அமைக்கும் திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். இத்தொழில்நுட்பத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், கழிவுநீரில் உள்ள கரிம கழிவுகளை இயற்கை வழியில் சிதைத்து துர்நாற்றத்தை விரைவாக கட்டுப்படுத்தும், கொசுக்கள் மற்றும் நோய்க்கிருமிகள் உற்பத்தியாவதை தடுத்து பொதுமக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும், ரசாயனங்கள் எதுவுமின்றி சூழலுக்கு உகந்த இயற்கை நுண்ணுயிர்கள் மூலம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும். பொதுமக்களின் நலன் கருதி புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய தொழில்நுட்ப இயந்திரத்தை அமைத்து தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்ட்டினுக்கு ஜீவா நகர் பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்து அதற்கு தீர்வு காணாத பட்சத்தில் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்கிற உயர் அதிகாரிகள் மிக எளிதில் சந்தித்து தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு சுலபமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை எடுத்துக் கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட எஸ்பி புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உறுதியளித்தார். இதில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பக்கவாதம் குணப்படுத்தக்கூடிய நோயே, அறிகுறி தென்பட்ட 4 மணி நேரத்திற்குள் சிகிச்சை அவசியம். டாக்டர் மினி சூசன் ஆபிரகாம் வலியுறுத்தல். பக்கவாதம் என்பது குணப்படுத்த முடியாத நோய் என்ற தவறான எண்ணம் பொதுமக்களிடையே நிலவி வருகிறது. ஆனால் அறிகுறிகள் தென்பட்ட முதல் 4 மணி நேரத்திற்குள் நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தால் பெரும்பாலான நோய்களை குணப்படுத்த முடியும் என நியூராலஜி சிறப்பு மருத்துவர் டாக்டர் மினி சூசன் ஆபிரகாம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் செயல்பட்டு வரும் அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் சசி சர்வேஷ் பாலி கிளினிக்கில் நடைபெற்ற நியூராலஜி சிறப்பு ஆலோசனை முகாமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூராலஜி நோய்கள் குணப்படுத்த முடியாது என்பது தவறான கருத்து. தற்போதைய நவீன மருத்துவ முறைகளில் பக்கவாதத்தின் பெரும்பான்மையான பாதிப்புகள் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் முடியும் என்றார். மேலும் பக்கவாதம் ஏற்பட்ட முதல் 4.5 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு வந்தால் மருந்து மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் 24 மணி நேரம் வரை குறிப்பிட்ட சில நோய்களுக்கு இரத்த குழாய் அடைப்பை அகற்றும் நவீன சிகிச்சை சிறப்பு மருத்துவமனைகளில் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். பக்கவாதத்தின் ஆரம்ப அறிகுறிகளாக ஒரு பக்க கை அல்லது கால் செயலிழத்தல், முகம் ஒரு பக்கம் சாய்தல், பார்வை குறைபாடு, நடக்கும் பொழுது தடுமாற்றம், திடீரென பேச முடியாமல் போதல் அல்லது பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது போன்றவை இருக்கும் என்றும், இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களிடையே பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு அதிகரிப்பதே உயிர்களை காப்பாற்றும் முக்கிய வழி என்றும், ஆரம்பகட்ட சிகிச்சையே நோயாளியின் முழுமையான மீட்சிக்கு அடித்தளமாக அமையும் என்றும் டாக்டர் மினி சூசன் ஆபிரகாம் தெரிவித்தார். குறிப்பாக காரைக்காலில் செயல்பட்டு வரும் அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் சசி சர்வேஷ் பாலி கிளினிக் மூலம் சென்னை அப்போலோ மருத்துவமனையை சேர்ந்த நரம்பியல், இதய நோய், எலும்பியல், சிறுநீரக நோய் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பு மருத்துவர்கள் வாரந்தோறும் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்தி பொதுமக்களுக்கு நிபுணத்துவ மருத்துவ சேவையை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மஞ்சள் நீராட்டு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆடி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமி சிறப்பு மீன் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளான பகாசுரனுக்கு சோறு போடுதல், ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகியவை வெகு விமரிசையாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று மஞ்சள் நீராட்டு விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. தீமிதி உற்சவத்திற்கு பின் அம்மன் குளிர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ஆன்மீக நிகழ்வில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பக்தர்களின் துயரங்கள் நீங்கி ஊர் சுபிட்சம் பெற வேண்டி மஞ்சள் நீரால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் அம்மனுக்கு நடைபெற்றன. வீதி உலா வந்த அம்மனுக்கு பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் தீபாராதனை காட்டி வழிபட்டனர். மேலும் மஞ்சள் நீராட்டு விழாவை ஒட்டி இளைஞர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி மேலதாளங்களுடன் ஆடிப்பாடி அம்மனை உற்சாகமாக வரவேற்றனர். இந்நிகழ்வில் உபயதாரர்களான வன்னியர் சமூகத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் வன்னியர் சமூகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் லண்டன் ஆர்கிடெக்ட் நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரியில் புதிய ஐடி மற்றும் தொழில் நிறுவனங்கள் கட்டுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் உடனிருந்தார்.
புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகீர், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டத்தில் வீடுகளை போக்கியதற்கு விற்று மோசடி செய்த லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வழக்கறிஞர்கள் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையிலும் வழக்கறிஞர் அணித் தலைவர் ராஜபிரகாஷ் அவர்களும் வழக்கு தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்து அவரை பிணையில் வராத வகையில் மனு தாக்கல் செய்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 2001 முதல் 2006 கல்வியாண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 9:15 மணி முதல் பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெற்ற இவ்விழாவிற்கு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலருமான அனுமந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய பங்காற்றிய ஆசிரியர்களான தெய்வநாயகம், ராமதாஸ், மோகன, முரளிதரன், ராமலிங்கம், வசூலிதீன், எள்ளரசி, கற்பகாம்பாள், மங்களம், சங்கரி தேவி, மாரியம்மாள், லதா தனிகாச்சலம், சுப்பிரமணியன், வேலுசாமி, பாஸ்கர், மாரியம்மாள், ராமகிருஷ்ணன், மலர்விழி, ஜீவானந்தம், சி. மலர்விழி, சரவணன், இந்திரா மற்றும் சண்முகப்பிரியா ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து 2001 முதல் 2006 வரை ஒன்றாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்தித்து பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிற்பகல் மதிய உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நீட் தேர்வு ரத்து குறித்து சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் வலியுறுத்தல். கார்கில் வெற்றி தினம், போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஆளுநர், முதல்வர், ராணுவ வீரர்கள் மரியாதை. போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.